காய்ஸ் காலை வணக்கம். என் பேர் வந்து சுப்லக்ஷன். நான் யூகேல சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் நார்மலி வந்து சின்ன சின்ன வீடியோஸாக யூடியூப்பில் போடுறேன் நான். இனி வந்து என் லைஃப்பில் நடக்கிறத வந்து எவ்ரி டே பை டேயாக வந்து ஒரு லாங் வீடியோவாக போடுவேன்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வெள்ளிக்கிழமை. நான் வந்து இந்த கிழமை ஃபுல்லாகவே ட்ராவலாஜிலான்னு நான். ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ டைம் வந்து 6:30. நான் இப்போ வந்து வேலைக்கு போக போகிறேன். அதே நேரம் வந்து இந்த ட்ராவலாஜ் ரூமை வந்து வெளியிட்டு போக போகிறேன். இல்லை கிளம்பு நாள்லாம் புக் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ சாமான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளிக்கிடணும். ஸோ எல்லாத்தையுமே முதல்ல பேக் பண்ணிட்டேன். சில இதில் கொண்டே காரில் கொண்டே வச்சுட்டேன். இனி இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இறங்கினா சரி. ட்ராவலாஜ் ரூம் வந்து சின்ன ரூம், ஒரு டேபிளோட ஒரு டபுள் பெட், வேறு ஒரு வாஷ்ரூம், அவ்வளோதான் இருக்கும். இந்த லண்டனுக்கு போகிற பிளானில் இருக்கேன். அண்ட் ஒரு ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுறதா பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்தா சரியாக 6:35. எனக்கு சூரியன் வேலையில், ஆனால் சூரியன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்குது. ஏண்டா ஸ்ப்ரிங் வருது, வின்டர் முடியுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சே சொல்லலாம். எனக்கு வந்தாச்சு. ஒர்க் டைம் வந்து எனக்கு 7 to 5. ஸோ இப்போ வந்து 7 மணி. ஸோ ஒர்க் முடிய லண்டனுக்கு வலிக்கிறதான் பிளான். ஒர்க் இன்றைக்கு ஏர்லியாக முடியும், வேண்டாம் ஃப்ரைடேனால. ஸோ நார்மலாக வந்து ஃப்ரைடேஸில் வந்து சைட்டில் வந்து பெருசாக ஒர்க் இருக்காது. எல்லாருமே போல் ஏர்லியாக முடிக்கிறதால ஸோ சைட் ஒர்க் முடிச்சுட்டேன். ஆஃபீஸ் ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தது, அதை செய்து முடிச்சுட்டேன். அதோட லஞ்சும் இந்த ஏர்லியாக முடித்தாச்சு. ஏண்டா வெளியில் போகிறதால 11:30 மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தொடங்க போகிறேன். 4 மணித்தாலும் 5 நிமிஷம் மட்டும் காட்டுது. இன்றைக்கு எங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆள் லீவ் ஆகிறா. மீன்ஸ் ஒரு கேர்ள் ஒரு ஆள் வேறு சைட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் பாய்ன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து வலிக்கிட்டாச்சு. இப்போ சட்டியாக டைம் வந்து 12 ஆக போகுது. ஸோ வலிக்கிடுவோம். லண்டனுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ டைம் 5:30. கொஞ்சம் லேட் ஆகிடுது டிராஃபிக்ன்றதால. A3யில் கொஞ்சம் டிராஃபிக். ஸோ பரவாயில்ல, செம்ம டயர்டு. சரி வாங்க உள்ளுக்குள்ள போகலாம். டீ ஒன்று குடிச்சிட்டு வெளியில் தமிழ் கடைக்கு போகணும். அத்தை கேட்டாங்க இடியப்பம் வாங்கிட்டு வர சொல்லி. ஸோ அதுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். தமிழ் கடையில் போய் ஒரு 25 இடியப்பம் வாங்கிட்டு வருவோண்டு. வாங்க தமிழ் கடை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒன்று நடந்துச்சு. நான் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறது பார்த்தேன். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் காரை நிப்பாட்டி வந்துட்டேன். அப்போ ஒரு அண்ணா அதில் வெளியில் நின்று சொன்னார், எனக்கு கேமராவை காட்டினார். நான் அப்போ கேமராவை பார்த்தேன். அதில் ஒரு கேமரா இருக்குது. நான் இப்போ வந்து அது அந்த இடம் வந்து 7 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பார்க் பண்ணணும். விடிய 7 மணிலேருந்து பின்ன இரவு 7 மணி மட்டும் பார்க் பண்ணிடாது. ஸோ அதில் வந்து இப்போ வந்து டைம் வந்து 6:18. ஸோ அதில் வந்து நான் பார்க் பண்ணுறதுக்கு ரெடி. அப்போ விட்டுருந்தேன்னா கட்டாயம் எனக்கு டிக்கெட் வந்துருக்கு போயிட்டு. ஆனால் நல்ல அளவாக தண்ணி எனக்கு காட்டினதால வந்து அதில் பார்க் பண்ணேன். நாங்கள் கேமரா இல்லாத இடமா வந்து பார்க் பண்ணியிருக்கிறேன். லைக் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சும்மா ஒரு சின்ன ஹெல்ப் தான். அவர் அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை எனக்கு. பட் ஆனால் ஸ்டில் அவர் எனக்கு சொல்லியிருந்தார். பட் எனிவே தேங்க்யூ. இப்படி நாங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் இருக்கும். நாங்கள் சும்மா சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப். அவருக்கு ஒரு சின்ன இது சும்மா சொல்லிட்டு போகிறது. பட் எனிவே தமிழ் கடைக்கு தான் நான் நடுவில் வாரினான். முந்தைய நிலை இப்போ கூட நான் நடுவில் வாரினான். சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி வந்துட்டு எடுத்து சாமான் வாங்கிட்டு போனான். ஒரு இப்போ தூர வயல்கால வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை வெளிக்கிலேயோ இந்த தமிழ் கடையில் வந்து சாமான் வாங்கிட்டு போவேன். இப்போ இடியப்பம் வாங்கினான் 25 இடியப்பம் 5 ரூபா. 5 ரூபாயில் 4.9. ஸோ 5 ரூபா. நல்ல தமிழ் கடை. நல்லா இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு இங்கே தான் நடுவில் வருவேன். ஸோ அதால் வந்து எல்லாருமே நல்ல பழக்கம், நல்லா கதைப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இப்போ டே வ்ளாகாக நான் போடுறது வந்து. ஸோ மேபி இது வந்து போரிங்காக இருக்கலாம். பட் இன் ஃப்யூச்சரில் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கதைப்பேன். அண்ட் வீடியோ எடுக்கிறதும் சரி, வீடியோ கிளிப்ஸும் சரி, நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் வந்து போடுவேன். ஸோ பார்க்கலாம்.
இன்றைய நாள் இதோட முடியுது. நான் இப்போ வீட்டை போனால் சரி அதை சாப்பிட்டுட்டு ரெக்ஸோன்ற ஒரு நாய்க்குட்டி இருக்குது. குட்டி இல்லை, இப்போ நல்லா பெருசாகிட்டு. ஆனால் உண்மையாகவே வயசு பார்க்க அது குட்டி தான். ஸோ அதோட நான் விளாட போகிறேன். அதுக்கு இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணணும். ஸோ see you in the next video. Bye bye.